இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அங்க பாருங்க அவர்தான் அதுன்னு இந்த குட்டி பொண்ணு ஷாவன் கிட்ட சொன்னோன்னே ஹீரானுக்கா என்ன பண்றதுன்னு புரியல. விஷம் சொன்ன மாதிரியே மாட்டி விட்டுச்சு பாரு. இவன் வேற இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான். ஐயோ எனக்கு இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சரி ஷோவான் எனக்கு பசிக்கல, நீ இவளை கூட்டிட்டு அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடு, நம்ம நாளைக்கு பார்க்கலாம்ட்டு அவசரமா ஷோவான் அந்த ஹோட்டலுக்குள்ள அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஷோவானோ ஏய் பொண்ணே எதுக்கு இப்படி நீ என்ன துரத்திட்டு இருக்க, யார் அவன் நிஜமாலே உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டா ஏய் அப்பெல்லாம் எதுவும் இல்லப்பா, நீங்க போய் சாப்பிட்டு கிளம்புங்கன்ட்டு அவங்க பிடிச்ச ஒரு சந்துக்குள்ள இழுத்து கூட்டிட்டு வந்து ஏய் என்னடா நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா, நான் உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா, எப்ப பார்த்தாலும் இங்கேயே சுத்திட்டு இருக்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னோட அம்மா கிட்ட மாட்டிடுவேன்னு சொல்ல ஹே நிறுத்துகிறான், நான் அவனும் உன்னை பார்க்க வரல. ஆமா நீ அடிக்கடி இந்த ஊர்ல என்ன பண்ணுகிற, உன் அம்மாக்கு நீங்க வரது தெரியுமா, உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்களே, என்ன கதைன்னு கேட்டா ஹே என்ன கதையா இருந்தா உனக்கு என்னடா, உன் வேலையை பார்த்துட்டு போன திரும்பினா அந்த ஹோட்டல்ல குட்டி பொண்ணு இருக்கிறத இவன் பாத்துறான். ஹீரானும் அவனை பார்க்க விடாம தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா வகையா மாட்டிக்கிற ஹீரான் அவனை எப்படி சமாளிச்சாங்கன்றத அடுத்த பாட்டுல பார்ப்போம். இந்த மாதிரி லாங் டிராமாஸ் ஷார்ட் ஃபார்மேட்ல பாக்குறதுக்கும் மூவி கதைகளை வீடியோ ஃபார்மேட்ல பாக்குறதுக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.